மக்கள் மேலே என்றைக்குமே நீங்கள் உங்கள் மேலே தப்பை வச்சுட்டு அடுத்த அரசியல் கட்சிகளை அரசியல் கட்சிகளையும் சரி, அரசியல் கட்சி தலைவர்களையும் சரி, எல்லாரையும் நீங்கள் பேசாதுங்க அப்படின்னு சொல்லி எதுக்காக வேண்டி உங்களுடைய கணக்குப்படி பார்த்தா, ஏன் நான் உங்களை வந்து குறிப்பிட்டு என்னோட மூளைப்படி நான் பார்த்தேன்னா, உங்களுக்கு வந்து அவங்க எலெக்ஷனுக்கு வரும்போதுல மட்டும்தான் அவங்கள வந்து உங்களுக்கும் கண்ணு தெரியுது. அன்னைக்கு மட்டும்தான் அவங்கள பற்றி ஏதாவது 1, 2 குறைகள் எதிர்க்கட்சிகள் சொல்லலாமே தவிர, இன்னைக்கு வந்து நம்ம ஆளுங்கட்சிங்கிறது மக்கள் அப்படிங்கிறத நான் வந்து ஒருபடியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது கட்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நல்லா சொல்லுங்க. ஒரு கட்சி வந்து தலைவராட்டு பொறுப்பேற்றிருக்கும் போது ஆளுங்கட்சி வந்து மக்கள். அந்த மக்களுடைய குரலை வந்து நீங்கள் ஏன் ஒரு பையன் மூலியமாவோ ஒரு ஆள் மூலியமாவோ நீங்கள் செலுத்தணும், ஒருத்தர் மூலியமாக தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க கூடாது. உங்களுக்கு தேவைக்கான போராட்டங்களை நீங்கள் பண்ணலாம். இதுக்காண்டி உங்களுக்கு முழு உரிமை உண்டு. இதை யார் உங்களுக்காண்டி தடுத்து வச்சா அப்படிங்கிறத நீங்களும் சொல்லணும். அதே போல தான் அடுத்த அமைச்சர் வந்து உட்காரும்போது அவங்களுடைய கணக்கு வழக்குகளை கரெக்ட் பண்ணி, அதாவது உங்களுக்காண்டி என்ன பண்ணாங்க, எத்தனை கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க, இத்தனை கோடி ரூபா வாங்கியிருக்காங்க, நிதி வாங்கியிருக்காங்க, இத்தனை கோடி ரூபா உங்களுக்காண்டி செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கணக்கெடுப்புகள் இல்லாமல் உங்களுக்காண்டி நான் எப்படி அடுத்த அமைச்சரை உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இதையும் மக்கள் எனக்கு வந்து நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொல்லி இதெல்லாம் திருந்தரவை கேட்டால் பிறகு தான் இன்னொரு அமைச்சரை நம்ம வந்து உட்கார வைக்க முடியும். நீங்கள் அதெல்லாம் கேட்காம எல்லாத்துக்குமே சைன் சும்மா நீங்கள் போட்டு கொடுத்தா மக்கள் நீங்களும் உங்களுக்காண்டி நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்களும் உங்களுக்காண்டி பணம் வாங்கி எல்லாரும் கொள்ளையடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வரும். நான் வந்து ஏன் இதெல்லாம் பேசுகிறேன்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உலக கவர்மெண்ட்டுன்னு தான் நான் பேச முடியும். நான் யார் வீட்லேயும் போய் உங்களுக்கு இவன் அமைச்சர் அப்படின்னு சொல்லியும் பேச முடியாது, இவன் மக்கள்னு பேச மாட்டேன். நான் என் கவர்மெண்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்க முடியும். அதை தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து நான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருந்து நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்கோம், தமிழ்நாட்டில் ஒரு குடிமகனாக இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட நான் இதெல்லாம் பேசுகிறேன். அப்போ நீங்கள் வந்து உங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து என்னென்ன பண்ணாங்க, எவ்வளோ பைசா எடுத்தாங்க, இது எதுக்கு செலவழிச்சிருக்காங்க, ஒரு லிஸ்ட் நீங்கள் நமக்கு தராமல் இன்னைக்கு இத்தனை கோடி ரூபா பட்ஜெட்டு இன்னைக்கு நல்லா கேட்டுடுங்க. என்னோட பட்ஜெட் இதுதான் வர முடியும். நீங்களுக்கும் உங்களுக்கும் அதான் சொல்லுங்க, உங்ககிட்ட தான் நானும் வேலை பார்க்கேன், இல்லைன்னு கிடையாது. நான் முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் உங்கள் கையில் தான் நான் வந்து பைசா வாங்கி சாப்பிட முடியும். நானே பொங்கி நானே சாப்பிட்டு நானே வேலை பார்த்து நானே ஓனராக இருக்க முடியாது. இல்லை அந்த ஒரு காரணத்துக்கு தான் உங்கள்கிட்ட நான் இப்போவும் சொல்கிறேன். அப்போ உங்களுடைய உரிமையை என்னை வந்து அவங்க பிடிச்சிட்டான், இவன் பிடிச்சிட்டான், போலீஸ் வந்து கேட்கல, அப்படி மாதிரி கட்சி தான் கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது.